ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. செக்ஸ் எப்படி இப்போல்லாம் அறிமுகமாகுதுன்னா பான் வீடியோஸ் மூலமாக தான் அறிமுகமாகுது. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதுங்கிறது சரியா? எப்படி நம்ம புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ, எப்படி மூவிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி செக்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெனி மேரிட் கப்பிள்ஸ் வாட்ச் பொர்னோகிராஃபி டுகெதர். ஒரு பெண் எப்படி எனக்கு இந்த மாதிரியான செக்ஸ் வேணும்னு ஒரு ஆண்ட்டு கேட்க முடியும்? அது எப்படி நீ கேட்கலாம்? திருமணம் ஆகி செக்ஸே பண்ண முடியாத கப்பிள்ஸ்னு ஒரு பெரிய கும்பல் இருக்குது. அது எத்தனை பேர்னா 10 கப்பிள்ஸ் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வராங்க. ஆல்மோஸ்ட் 6 or 7 people. இது நிறைய பேருக்கு தெரியணும். இது நம்ம சொசைட்டியில் சொல்லப்படாத ஒரு அவலம். இது அவ்வளோ காமனாக இருக்கு. பட் யாருமே இதை பேசுறது கிடையாது. பான் இண்டஸ்ட்ரிங்கிறதே ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அது ஒரு பயங்கரமா மக்களை போட்டு அப்படி இழுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர முடியுது. இதுக்கு மாறாக என்ன நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கும்பல் அப்படியே போய் தெரியாதவங்க மாட்டிக்கிட்டு வயகரா மாத்திரை எடுத்து கடைசியில் கல்யாணம் போறப்போ சுய இன்பமை பொறுத்த வரைக்கும் அடிக்ஷன்லாம் ஒன்று இல்லை. டெய்லி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியா? வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி கண்டிப்பாக மாஸ்டர்பேட் பண்ணணும். வேலைக்கு வந்தப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும். இல்லை நான் திருப்பி பாத்ரூம் போய் மாஸ்டர்பேட் பண்ணணும். லஞ்ச் சாப்பிட்ட உடனே நான் போய் இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸை எப்போ அது தடை செய்யுதோ, உடம்புல எந்தெந்த இடங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய இடங்களாக இருக்கிறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது பற்றி சொல்லலாம். நிறைய முறை என்னன்னா, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லைஃப் நிம்மதியாக இருக்கும். இட் இஸ் நாட் ஓன்லி இன் பெட். இப்போ இந்த ஆண் அவரால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியலன்னா அவர் இப்படி இருப்பார். சொல்லுங்கள் சார், அவரோட டோனே மாறிடும். கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருக்காது. ஒரு சில விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் டாக்டர், சும்மா ஜென்ரலாக இருக்கக்கூடிய காமன் மித்துன்னு. இப்போ பீனிஸ் சைஸ் டஸ் இட் மேட்டர் ஆனா பேட் செக்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? இன்றைக்குங்க ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இந்த டாபிக் டேபு டாபிக்லாம் நம்ம முன்னாடி சொல்லுவோம். ஆனால் அது இப்போ டேபு டாபிக்லாம் இல்லைங்க. எல்லாருமே இதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு பொதுத்தளத்தில் சோஷியல் மீடியாவில் கொண்டு பேசுனதில் ஒரு பயனீர்னு நான் நினைக்கிறேன். நம்ம தேநீர் இடைவேளையெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் இவங்களுடைய வீடியோஸ்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். நம்ம செக்ஸ் பற்றி பேசணுன்னாலே அந்த வேர்டே இன்னுமே கூட ஒரு செக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது எங்கேயோ தப்போ, அது ஒரு தவறான விஷயமோ, அது ஒழுக்கத்து கூட சம்மந்தப்பட்டது இப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே ஒரு கோட்பாடுகள்லாம் வகுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு சயின்ஸ், அது ஒரு அறிவியல் இருக்குது. சாதாரணமாக மனுஷங்களுக்கு எப்படி வேர்க்குதோ, எப்படி பாத்ரூம் போகிறோமோ, எப்படி குளிக்கிறோமோ, அந்த மாதிரி அது ஒரு நிகழ்வு தான். அது நடக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பேசினா தான் தெரியும். என்ன பிரச்சனைங்கிறத நம்ம வெளிப்படையாக இருந்தால் தான் தெரியும்னு மக்களுக்கு யூடியூப் மூலமாக தொடர்ந்து லாஸ்ட் 10 இயர்ஸாகவே யூடியூப்பில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கார்த்திக் குணசேகரன் நம்மக்கிட்ட இருக்காங்க. மெட்ரோமேல் கிளினிக்குடைய ஃபவுண்டர், ஃபர்டிலிட்டி சென்டரும் கூட. இன்றைக்கி நம்ம நிறைய பேசி தெரிஞ்சுக்க போகிறாங்க. நான் அதுதான் இந்த பாட்காஸ்டில் மூலமாகவே நான் எப்படி இதை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன்னா, எந்த விதமான ஒரு அசௌகரியமும் அன்கம்ஃபர்டபுளும் முகம் சுழிக்கிற மாதிரி இல்லாமல் முழுக்க ஒரு நாலேஜபிளான ஒரு பாட்காஸ்ட்டாக, ஒரு பாசிட்டிவிட்டியாக இது இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட எண்ணம். அதனால தான் சாரையும் நான் கூப்பிட்டேன். சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நான் பேசுகிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நம்ம சார் வெல்கம் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பாசிட்டிவிட்டியில் தேநீர் இடைவேளையில் எங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. மகிழ்ச்சி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நமக்கு செக்ஸ் எப்படி இப்போல்லாம் அறிமுகமாகுதுன்னா ஒரு பான் வீடியோஸ் மூலமாக தான் அறிமுகமாகுது. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ரஜினி சார் இந்த தம்பிக்கு இந்த ஒரு படத்துலலாம் அந்த புக்கெல்லாம் படிக்கிற வழக்கம் இருந்துச்சு. அப்படி யாருக்கு தெரியாமல் ஒரு விசிறி படிப்பாங்க, ஒரு பாம்பு வரும், அது ஒரு நகைச்சுவை காட்சியாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே இப்போ வீடியோஸ் இருக்குது. அதுவுமே பான் இண்டஸ்ட்ரிங்கிறதே ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அது ஒரு பயங்கரமாக மக்களை போட்டு அப்படி இழுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர முடியுது. அப்போ அதை பார்த்து செக்ஸ்னால் நம்ம என்னென்னு கற்றுக்குறோம். அப்போ கற்றுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ப்ளஷருக்காக நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய ஃபேண்டசைசிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறையா செய்ய முடியாததெல்லாம் செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதையே எனக்கு கல்யாணம் ஆகியோ கல்யாணம் ஆகாமலோ நான் ஒரு உடலுறவுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதுங்கிறது சரியா? இல்லை நான் அதை எப்படி கற்றுக்கணும்? இல்லை இந்த பான் என்னுடைய ரியல் லைஃப்க்கு அது மாறும்போது என்ன மாதிரியான ஒரு 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 சங்கடத்தையோ இல்லை ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஆகிறதுக்கு இந்த மாதிரிலாம் எப்படி அது பண்ணுது? என்ன நடக்குது? பொர்னோகிராஃபின்றது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதை கன்சியூம் பண்ணாத ஆளே கிடையாது. நம்ம வெளியில் வேணால் பப்ளிக்காக போய் சொல்லிக்கலாம், நான் அது பண்ணுறதில்ல இது பண்ணுறதில்லன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்தப்போ
முதல்ல வந்து புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப தேர்ட் இயரில் புக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபொரன்சிக் மெடிசன் ஒரு புக் இருக்குது. அதாவது இந்த ஆட்டாப்சி, செத்தவங்களோட உடல் பரிசோதனை, பிரேத பரிசோதனை பண்ணுறதுலாம். ஸோ அந்த புக்கில் அதில் வந்து அந்த பேராஃபிலியாஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதாவது என்னென்னா பண்ணக்கூடாத செக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். அதாவது செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸ்னு கூட சொல்லலாம். என்னென்னா வந்து நார்மல் செக்ஸ் கிடையாதுன்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு கிளாஸில் 180 பேர் இருந்தால் முதல்ல எல்லாரும் தேடி படிக்கிற சாப்டர் அதுதான். ஸோ ஒரு ஈகர்னஸ், ஒரு ஆர்வம் என்ன இருக்கும், என்ன பண்ணணும், இதுன்றது ரொம்ப காமன். ஸ்கூல்லேயே நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி இவ்வளோ ஆப்வியஸாக பொனோகிராஃபி வரல. பட் அந்த டைமில் என்ன, ஒரு மேகசின்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பெண்கள் ஃபோட்டோ போட்டிருக்கோம். ஸோ அது உள்ளே தேடி பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு, அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. சம்டைம்ஸ் வந்து செக்ஸ் புக்ஸ் நிறைய விற்கும். அதாவது வெறும் செக்ஸை டிஸ்கிரைப் பண்ணி நிறைய புக்ஸ் வரும். ஸோ பொனோகிராஃபி வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது. இட் இஸ் வெரி காமன். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இட்ஸ் $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் பொனோகிராஃபியை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் பானில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காசு இருக்கிறதுனால என்ன தான் நீங்கள் கவர்மெண்ட் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்தாலும் பொனோகிராஃபியை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் பானை ஸ்டாப் பண்ணுமா வேணாமான்றதே இன்னொரு பெரிய கொஷின். ஏன்னா பொனோகிராஃபி தடுக்கப்பட்ட ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரேட்ஸ் ஒன்றும் வந்து தடுக்கப்படாத ஊர்களோட ஒன்றும் கம்மியாயிடல பெருசாக. இப்போ இந்த ரேப் முதலிய க்ரைம்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் பொனோகிராஃபி ஸ்டாப்னா அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கூறலும் கிடையாது. ஸோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம கேட்டகோரிக்கலாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து சைல்ட் போன் டெஃபினட்டாக வந்து இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ரேப் போன், அதாவது ரேப் பண்ண வச்சு அதுலேருந்து பொனோகிராஃபி எடுத்து அதை வச்சு அந்த ஆக்டை தூண்டுற இந்த 2 செயல்களும் நடக்கக்கூடாது. ஸோ பான் எப்படின்னா, இது வந்து ஒரு இப்போ நமக்கு தெரியும் கொக்கைன் தெரியும். கொக்கைன் வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு ட்ரக். அது எப்படி வந்து நம்மளுடைய டோபமின் சென்டர்ஸ், அதாவது பிரெயினில் வந்து டோபமின் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. டோபமின் என்ன பண்ணோன்னா நம்மளை வந்து தூண்டும், திருப்பி ஒரு செயலை பண்ண தூண்டும், அதே செயலை திருப்பி தூண்டும். ஸோ எப்படி வந்து இந்த டோபமின் ரஷ்ஷை வந்து இந்த கொக்கைன் கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு சென்டரை இந்த பொனோகிராஃபி கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து பண்ண என்னன்னா அது தூண்டிகிட்டே இருக்கும். இப்போ எப்படி நமக்கு வந்து வீடியோ கேம்ஸ் ஆடுறப்போ நமக்கு எப்படி கோல்ட் காயின்ஸ் கிடைக்குது, சில கேம்ஸ் ஆடினா இந்த இடத்துல இந்த காயினை கலெக்ட் பண்ணுங்க, அந்த காயின் எடுத்து போய் அங்கே போடுங்க, அதனால இன்னொரு காயின் கிடைக்கும்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டெக்னிக்லேயே இது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுனால பிரெயின்லேயும் அந்த சென்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இது வந்து நம்ம இமேஜின் பண்ணுறது இது ஓகேவா, நம்ம கல்யாணம் பண்ணுறப்போ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், லாட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் உங்களுக்கு இது விருப்பம், ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு எது வேணுன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னா, சும்மா கண்டதையும் பேசாமல் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் நீங்கள் இப்போ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து ஆர்காசம் வரும், அப்படி பண்ணால் ஆர்காசம் வரும், இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் கம்யூனிகேஷன். ஏன்னா அந்த பார்ட்னருக்கு இதெல்லாம் நீங்கள் போய் வெளியில் பொதுப்படையாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன தூண்டுதல் வேணும், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கம்யூனிகேஷன் தான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கம்யூனிகேஷன் நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒயில் இன்டர்கோர்ஸிங்கா ஆர் பிஃபோர் இன்டர்கோர்ஸிங். இப்போ நைட்டு தான் மேக்ஸிமம் இன்டர்கோர்ஸ் நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நைட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் இட் டு ஹேப்பன், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சரௌண்ட் ஆகும்போது இஃப் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் தட் கான்வர்சேஷனா, ஆர்எல்ஸ் முன்னாடியே நார்மலாக நான் பேசும்போதே இது இப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, உங்களுக்கு ரஜினி சாரா, கமல் சாரா, அஜித் சாரா, விஜய் சாரான்னு பேசுகிறப்பயே ஐ வாண்டட் டு டூ தட் கான்வர்சேஷனா. இந்த கான்வர்சேஷன் வந்து இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடியே நடக்க வேண்டிய ஒரு கான்வர்சேஷன். அதாவது கேஷுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி வந்து நம்ம புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ, இன்டர்நெட்டில் சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ, எப்படி வந்து மூவிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி செக்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெனி மேரிட் கப்புள்ஸ் வாட்ச் பொனோகிராஃபி டுகெதர் அண்ட் செக்ஷுவல் ஆக்ட் அப்போவே வந்து பொனோகிராஃபி பார்க்குறதும் ரொம்ப காமன். அதாவது அது பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த கான்வர்சேஷன் வந்து செக்ஸுக்கு முன்னாடியே நடந்தால் தான் பெட்டர். ஏன்னா டியூரிங் செக்ஸ் என்ன ஆகும்னா, லைக் தெர் ஆர் டூ மெனி திங்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி, தெரிஞ்ச கப்பலாகவே இருக்கட்டுமே, கல்யாணம் ஆகி 20-25 வருஷத்துக்கு அவங்க கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலன்னா மீதி எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனால் பெட்டில் ஏதாவது ஒரு சரி இவ்வளோ நாள் இதை பண்ணிட்டோம், இதை இனிமேல் புதுசாக பண்ணலான்னு அப்படின்னு அவங்க ஆஃபர் பண்ணாலே
பார்ட்னர் எங்கே நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஒருவேளை நமக்கு ஏற்கனவே ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்களோ, இல்லை நமக்கு வேற ஏதாவது ஒரு அஃபேர் இருக்குன்னு நினைப்பாங்களோ, எதுக்காக இவ்வளோ நாளாக சொல்லாமல் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் பண்ண அதே செக்ஸை திருப்பி 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 பண்ணி இது வந்து அப்படியே ஒரு போர்டமில் போய் முடிஞ்சு எதுக்கு இதை பண்ணோன்ற ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவாங்க. ஸோ செக்ஸை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்னா கான்வர்சேஷன் எஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் கான்வர்சேஷன் எப்போ நடக்கணும்னா முன்னாடியே நடக்கிறது தான் பெட்டர். அதுக்காக நம்ம டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசணும் இல்லை, எவ்ரிடே கேஷுவல் கான்வர்சேஷனில் கூட நம்ம அப்பப்போ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக டீசென்சிட்டைஸ் பண்ணலாம். ஃபைன். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், 2 பேர் மனம் விட்டு பேசணும், இதை பற்றி கொஞ்சம் கூச்சப்படக்கூடாது, என்னை வந்துட்டு முன்னாடி இது மாதிரி நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் தோணுதில்ல. இது நீங்கள் பேசும்போது 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம்னு சொல்கிறீங்க. 25 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து செக்ஸில் இருக்கா? 100%. ஏன்னா டே 1 நீங்கள் அதை பண்ணலன்னா அப்புறம் 25 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு அது நேச்சுரலாக ஆப்வியஸாக அது சொல்ல தோணலைன்னா போக போக இன்னும் தானே லைஃப்பில் எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே அது பழக்கப்படுத்தலைன்னா திடீர்னு பப்ளிக் ஸ்பீக்கிங்கே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து பேசி பழகலைன்னா 40 வயசில் போய் ஸ்டேஜில் ஏறி பேசுங்கன்னா எப்படி பேச முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி எந்த பழக்கமாக இருந்தாலும் அதை முதல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த பர்டிகுலர் மசில் நம்ம உடம்புல இருக்கிற அந்த பர்டிகுலர் மசில் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த மசிலுக்கு நீங்கள் வேலையே கொடுக்கலன்னா 20 வருஷமோ 30 வருஷமோ கண்டிப்பாக அதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி பேச மாட்டீங்க. ஸோ அதனால தான் முதல்லேருந்தே அந்த கம்யூனிகேஷன் வந்து பெட்டராக இருக்கணுன்றதை நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 6 மாதம் அந்த கம்யூனிகேஷன்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பேசுகிறப்பெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, கல்யாணம் ஆகுது. ஸோ கோயிங் இன்டு த ஃபர்ஸ்ட் நைட் ஆர் செகண்ட் நைட் ஆர் தேர்ட் நைட், நீங்கள் எத்தனையாவது நைட்டோ எப்போ அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த நேரத்தில் வென் இட் இஸ் ப்ராக்டிக்கல், நம்ம இவ்வளோ நாள் பேசினதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது எந்த இடத்துல நான் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது வித் மேல் அண்ட் வித் ஃபீமேல்? இது பற்றி கொஞ்சம் நம்ம பேசலாமே. இல்லை, மீனிங் இப்போ 6 மந்த்ஸ் அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிற கேஸ் 2 கேஸ் இருக்கலாம். ஒன்று வந்து அவங்க ஆல்ரெடி தேர் இன் லவ், அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வீட்டில் பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்க வெளியில் போகிறது, கொஞ்சம் கையை பிடிச்சிக்கிறது, கொஞ்சம் கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒன்று அவங்க வந்து லவ் பண்ணியிருக்கலாம், இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட கொஞ்சம் டேட் பண்ண விடுறாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் காமன். அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் ஃபோனில் பார்க்குறாங்க, வெளில போகிறாங்க, ஒருத்தர் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமே நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப காமன். அண்ட் திஸ் இஸ் அ வெரி குட் டைம். இந்த டைமில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி, பார்ட்னர்கிட்ட பேசி, எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் பிடிக்கும், இது நான் பார்த்துருக்கேன், உனக்கு வந்து லைக் இது உனக்கு பிடிக்குமா, அது உனக்கு பிடிக்குமான்றது முதல்லையே பேசுறது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறம் தான் தெரியும். நிறைய முறை என்னென்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு லைஃப் வந்து நிம்மதியாக இருக்கும். இட் இஸ் நாட் ஓன்லி இன் பெட், இட் இஸ் ஆல்சோ நம்ம லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா எது வந்தாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் ஓகே ஏதோ பண்ணுறாங்களா, சரி உங்களுக்கு பண்ண தெரியலையா, இது எனக்கு பத்தலையா, கம்யூனிகேட் பண்ணுங்கள். கம்யூனிகேட் பண்ணி ஓகே இதுதாங்க எனக்கு வேணும், இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்லுங்கள். பண்ண முடியலன்னா இன்னும் டைம் கொடுங்க. ஏன்னா அப்படி தான் நீங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போக முடியும். ஆர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணணும், அவங்க அவ்வளோ மோசமாக இருக்காங்க, நம்ம அட்லீஸ்ட் இவ்வளோ ஆச்சு இருக்கே அப்படின்னு. இது 2 வழி தான், வழியே இல்லை. பட் இட் இஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதாவது நீங்கள் போக போக தான் திஸ் வில் பிகம் பெட்டர். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேயில் யாருக்குமே எதுவுமே வரப்போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் நமக்கே உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு இதுதான் வேணும்னு. ஏன்னா உங்கள் ஏரியா, அதனால தான் நிறைய முறை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மாஸ்டர்பேஷனோட இம்பார்ட்டன்ட், அதாவது சுய இன்பம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த ஸ்பாட்லாம் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்குன்னு. ஸோ பார்ட்னரை வந்து யூ கேன் ஆக்சுவலி டெல் தம், எனக்கு இந்த ஏரியா சென்சிட்டிவ், நீங்கள் வந்து இங்கே எனக்கு டச் பண்ணுங்கன்னு. பட் நீங்கள் இதை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? ஸோ அதுக்காகவே இந்த சுய இன்பம் வந்து ஒரு முக்கியமான ஒரு யுக்தியாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்துட்டு இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தி ஒரு நாலேஜாக அதை மாற்றுறது வேற, அதை தாண்டி நான் அதுக்கு அடிக்டாக இருக்கேங்கிறது வேற இல்லை. இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லாட்டி அது சுய இன்பமை பொறுத்த வரைக்கும் அடிக்ஷன்லாம் ஒன்று இல்லை, டெய்லி பண்ணாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரியா? இல்லை, சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அந்த கண்டிஷன் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணோன்னா, அதாவது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை அது எப்போ பாதிக்குதோ, அதாவது நீங்கள் வேலைக்கு வரீங்க, வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி கண்டிப்பாக மாஸ்டர்பேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. வேலைக்கு வந்தப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும், இல்லை நான் திருப்பி பாத்ரூம் போய் மாஸ்டர்பேட் பண்ணணும், லஞ்ச் பிரேக் லஞ்ச் சாப்பிடாம லஞ்ச் சாப்பிட்ட உடனே நான் போய் இந்த மாதிரி எப்போ உங்களுடைய
டெய்லி ஆக்டிவிட்டீஸை எப்போ அது வந்து தடை செய்யுதோ, இப்போ ஒய்ஃபோட செக்ஸ் வச்சுக்கணும்னா, இல்லை என்னால் செக்ஸ் வச்சுக்க முடியாது, நான் மாஸ்டர்பேட் தான் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ நடைமுறை வாழ்க்கையில், அதாவது உங்கள் சோஷியல் லைஃப் இன்டரப்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஆக்குபேஷனல் லைஃப் இன்டரப்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் செக்ஷுவல் லைஃப் இன்டரப்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ இன்டரப்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம அதை வந்து மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர சுய இன்பம்ன்றது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஹேபிட், நார்மலாக எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம்தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப படித்தவங்க கூட நம்ம என்ன நினைப்போம், கிராமத்துலேருந்து வந்தால் தான் அவங்களுக்கு இல்லை. ரொம்ப படித்து ரொம்ப எஜுகேட்டட் பீப்புளாக இருந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வாங்க, திடீர்னு கேட்டால் வந்து லைக் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு என்னென்ன சொல்லுவாங்க. பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்கவங்க கூட வந்து இதை பற்றி எனக்கு என்னமோ அதனால தான் வரும்னு தோணுது டாக்டர். நான் சுயமாக வந்து சின்ன வயசுலேருந்து 14 வயசுலேருந்தே பண்ணேன், ஸோ அதனால வரும்னு தோணுது அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு மித்து. இது உடச்சே ஆகணும் நம்ம கண்டிப்பாக. ஃபைன் டாக்டர். இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு அடிக்ஷன் மோட்னா என்னங்கிறத சொல்கிறீங்க, இல்லை நார்மலாக இருக்கிறதுனா என்னங்கிறத சொல்கிறீங்க. இப்போ அடுத்து எனக்கு கொஞ்சம் இது ஒரு முக்கியமான கேள்வியாக படுது. இப்போ 2 பேர் இருக்காங்க. கணவன் வந்து மனைவி கிட்ட இரவில் எப்போ அவங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் அவங்க கூப்பிடுறாங்க, வி நீட் டு இன்டர்கோர்ஸ், செக்ஷுவல் வச்சுக்கணும் அப்படின்னு, செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, பண்ணுறாங்க. அது வந்துட்டு கணவன் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும் அந்த இடத்துல நடக்குது. மனைவி வந்து அவங்களுக்கு ஒரு 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 டாய்லெட் சீட்னு ஒரு புக் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. டாய்லெட் சீட் மாதிரி நான் போயிட்டு என்னவோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு நான் இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ வென் அ கேர்ள் ஸ்டார்ட்ஸ் டு ஆஸ்க், இல்லை எனக்கு ஒரு ஃபோர் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, நம்ம எடுத்தோன்னே டைரெக்டாக இன்டர்கோர்ஸ் போகாமல் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஈகோ டச் ஆகிற மாதிரி, நீ எப்படி இதெல்லாம் என்கிட்ட கேட்குற, ஒரு பெண் எப்படி எனக்கு இந்த மாதிரியான செக்ஸ் வேணும்னு ஒரு ஆண்கிட்ட கேட்க முடியும், அது எப்படி நீ கேட்கலாம்? அப்போ உனக்கு ஏதாவது முன்னாடியே நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதெல்லாம் வருது, உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? தெரியும்னா உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு இதெல்லாம் யார்? இந்த மாதிரிலாம் ஒரு போகுது. இப்போ கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு சினிமா கூட இருக்குது, ரொம்ப ஃபேமஸான சினிமா. அதில் இந்த மாதிரி ஒரு சீன் வரும். அந்த பெண் வந்து எனக்கு இல்லை நம்ம ஃபோர் ப்ளே மாதிரி பண்ணணுன்னு அவருடைய ஃபேஸே மாறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பெண்ணா ஒரு செக்ஷுவல் டிசையர்ஸை கம்ப்ளீட்டாக பேசி அதை வாங்குறதோ இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிறதோ எப்படி டாக்டர்? இல்லை, இது ஆக்சுவலாங்க நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அப்ளை ஆகாது. ஓகே, நீங்கள் படத்தில் பார்த்தீங்க, ஏதோ ஒரு புக் வந்தது, ஆல் தட் இஸ் ஃபைன். அண்ட் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலையும் யாரையாவது நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நானும் அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். பட் தட் டஸ் நாட் மீன் இந்த மாதிரி தான் ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் வந்து இப்படி சொன்ன உடனே அவங்கெல்லாம் வந்து முகத்தை சொல்லிப்பாங்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் ஒன்று நினைக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எல்லாம் வந்து ப்ரீமரைட்டல் செக்ஸ்ன்றது அவ்வளோ காமனாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு மீதி விஷயமும் தெரியுதுன்னு தான் அர்த்தம். நமக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டை பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. இது ஒருத்தர் சொல்லி தான் தெரியணும், அவங்க போய் ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரியணும், இல்லை ப்ரையர் பார்ட்னர் இருந்தால் தான் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணுற நிறைய ஆண்கள் வந்து பார்த்து, ஓகே இதுதான் நம்ம பார்ட்னருக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நம்ம இதை வந்து பண்ண முடியும், இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்குற ஆண்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து என்னோட ப்ராக்டிஸில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இது வந்து மாறிட்டு வருது. பட் ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் சொல்கிறதும் பார்ட் கரெக்ட். ஏன்னா அந்த மாதிரியும் நிறைய ஆண்கள் இருக்காங்க. இதுக்கும் நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் தான் ஒரே வழி. அவங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்க சொல்ல வராங்க, இவர் வந்து உடனே இன்டரப்ட் பண்ணி இதெல்லாம் நீ சொல்ல முடியாது என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணார்னா பெஸ்ட் திங் இஸ் டு கம் அண்ட் see a doctor. ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தனியாக நீங்கள் 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம்குள்ளேயே என்ன சுழந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களால் வெளியிலேருந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. வேறு தேர்ட் பர்சன் வந்து அவங்களுடைய வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை வந்து கவுன்சில் பண்ணி, ஓகே இதாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதாங்க உங்கள் ஒய்ஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் செக்ஸுவல் லைஃப் வந்து பெட்டராகும் நமக்கு சொல்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபைன், ஓகே டாக்டர். இப்போ இதுக்குமே கம்யூனிகேஷன் இருக்கு. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரே சென்டர் பாயிண்ட்டுங்கிறது கம்யூனிகேஷன் தான் இருக்குது. நீங்கள் நம்ம சொல்கிறதுலேருந்து திருப்பி எனக்கு அதான் புரியுது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே நடக்கும் போல தெரியுது. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி உண்மையாகவே ஒன்று இருக்குது. அப்படி எனக்கு இருக்கோங்கிற தாட் கொஞ்சம் அதிகமாக இன்னொரு பக்கம் இருக்கு. நான் அது எப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அது இருக்கும். நீங்கள் சொன்ன அதே மாதிரி நான் 14 வயசுலேருந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வரேன், நான் இத்தனை வயசுலேருந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வரேன், எனக்கு வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணும்போது இவ்வளோ நிமிஷத்துக்கு மேலே என்னால் இது பண்ண முடியலை, இப்படியெல்லாம் இருக்குது, நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? இதுக்காகவே திருமணத்தை தள்ளி போடுறவங்க இருக்கலாம், பெண்கள்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறவங்க இருக்கலாம், யார்ட்டையாவது நான் போய் எனக்கு வந்துட்டு தொட்டாலே வந்துடும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதில் எதுதான் ஆண்மை குறைபாடு அப்படின்னா அது என்னதான் ஆண்மை குறைபாடு? எனக்கு தெரிஞ்ச அது மனக்குறைபாடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இன்ஃபேக்ட் வந்து மேரேஜ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே எல்லா ஆண்களும் ஒரு அதர் லைக் ப்ரிடாமினண்ட்டாக இப்போ நான் பார்க்குறேன். நான் வந்து என்னுடைய செக்ஷுவல் மெடிசன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ
என்னுடைய ஐடியா என்ன, பேசிக்கலி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஒரு ஐடியாவோட தான் இப்போ வந்து யூரோப்பில் போய் அந்த எஃபிசிஎஸ்எம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பண்ணது. இங்கே வந்து பார்த்தா கதையே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாரும் 20லேருந்து 35 வயசுக்குள்ளே தான் வராங்க. இது 40க்கு மேலே இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வர்றது. ஸோ என்ன நடக்குது, 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பிரச்சனை வந்தால், ஓ இதோட நம்ம இருந்தாகணும், இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, 40 வயசுக்கு மேலே எதுக்குப்பா செக்ஸ், நம்ம ஒய்ஃப் வந்து எனிவே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி எல்லாத்தையும் கண்டதையும் படிச்சுட்டு வந்து எனக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் இருக்குன்னு பேசுகிற மாதிரி ஒரு குரூப். ஸோ இது காலேஜ் பசங்கள்லேருந்தே நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 19-20லேருந்து எம்சிங். இன்னொரு குரூப் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா உடனே வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம். நான் கேட்பேன், எவ்வளோ நாள் அங்கே இருக்குது உங்கள் ப்ராப்ளம்னு. இல்லை இப்போ ஒரு 2 months தான் டாக்டர் இருக்கு, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ மேரேஜ்? அடுத்த மாதம் மேரேஜ். ஸோ ப்ராப்ளம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இந்த கல்யாணம்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான் இந்த பழைய ஸ்டோரியெல்லாம் எடுத்துன்னு வருது. ஸோ நான் வந்து அந்த டைமில் மாஸ்டர்பேட் பண்ணேன், நான் எப்போ பொர்னோகிராஃபி பார்த்தேன், இந்த கதையெல்லாம் வருது. எனக்கு கொஞ்சம் சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். எரெக்ஷன் வருது டாக்டர், ஆனால் வந்து முன்னே இருந்த மாதிரி இல்லை. இவருக்கு வயசு என்ன 30, எப்படி எரெக்ஷன் இருக்கணும்? 16 வயசில் எதை பார்த்தாலும் எனக்கு எரெக்ஷன் வரணும். நீங்கள் 30 வயசு, நீங்கள் வந்து அடுத்து வந்து எப்படி வந்து ப்ரொமோஷன் வாங்கணும்னு பார்க்குறீங்க, எப்படி வந்து ஒரு வீடு கட்டணும்னு பார்க்குறீங்க, எப்படி வந்து ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. இதில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி யோசிச்சாலே எப்படி வரும்? ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்க போகுது, கரெக்டுங்களா? ரெண்டாவது மாஸ்டர்பேஷனோட லிங்க் பண்ணுறது. நான் வந்து 15 இயர்ஸ் 14 இயர்ஸ்லேருந்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து பிரச்சனை. அப்புறம் வந்து ஒய்ஃபோட பேசுகிறோம், அதாவது ஃபியான்சியோட பேசுகிறாங்க. ஃபியான்சியோட பேசுகிறாங்கன்னா என்ன ஆகும், செக்ஷுவல் தாட்ஸ் வரும், செக்ஸ்டிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், டெஃபினட்டாக ப்ரீகம்னு ஒரு விஷயம் வரும். அதாவது இந்த விந்து பைகள், ப்ராஸ்டேட், செமினல் வெசிக்கல்ஸ் இருக்க கிராண்ட்லேருந்து கொஞ்சம் அந்த செக்ரேஷன் வர்றது நார்மல். இந்த செக்ரேஷன் பார்த்து எனக்கு வந்து ஸ்பெர்ம் லீக் ஆகுது, எனக்கு வந்து சீக்கிரம் வந்துடுது, இந்த மாதிரி காமனாக கதை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நான் சொல்கிறது என்னங்க, உங்களுக்கு 28 வயசு, உங்களுக்கு வந்து சுகர் இல்லை, பிபி இல்லை, உடல் பருமன் இல்லை, இந்த வயசில் ஹார்மோன் குறையிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை, உங்களுக்கு எந்த மென்டல் இஷ்யூஸும் கிடையாது, அதாவது நீங்கள் எந்த ஆன்டி சைக்காட்ரிக் மெடிசனும் எடுக்கல, எதுவுமே இல்லாதப்போ உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வரும்? ஸோ ஒரே ப்ராப்ளம் ப்ரிடாமினண்ட்டாக 90% இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும்னா, இட் இஸ் ஒன்லி சைக்கலாஜிக்கல். பயத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு அவங்கள வந்து பாசிட்டிவாக ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓகேங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, அது கூட வந்து ஒரு ப்ரீமெரைட்டல் செக்கப், அதாவது உங்களுக்கு நான் அடுத்த மாதம் கல்யாணமா, சரி ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க, ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கா பாருங்கள், உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கா பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்டு, நான் இவ்வளோ 14 வயசில் நான் மாஸ்டர்பேட் பண்ணுறேன், ஸோ என் பாடியில் வந்து இவ்வளோ ஸ்பெர்ம் வெளில போயிருக்கு, ஸோ அதனால் என்கிட்ட ஸ்பெர்மே இல்லைன்னு நினைக்கிறேன், ஸ்பெர்ம் வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கு, ரொம்ப கம்மியாக ஸ்பெர்ம் வருது, ஏன்னா மாஸ்டர்பேஷனோட அதை வந்து திருப்பி லிங்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும், என் பாடியில் ப்ராப்ளம் இல்லை, ஐ எம் ஆல் ரைட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு மாறாக என்ன நடக்குது நம்ம ஊரில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பல் அப்படியே போய் தெரியாதவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு வயகரா மாத்திரை எடுத்து கடைசியில் கல்யாணம் போகிறப்போ அவங்க வந்து தே கெட் யூஸ் டு ஒன் ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன். அதாவது நீங்கள் வயகரா போட்டால் என்ன ஆகும், கிட்டத்தட்ட உங்கள் எரெக்ஷன் வந்து இப்படியே எப்போ நீங்கள் வயகரா ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 40 கம்மியாக வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தேவையில்லாமல் வயகரா போட்டால் என்ன ஆகும், உங்கள் எரெக்ஷன் வந்து பயங்கர ராக் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த எரெக்ஷனை பார்த்து என்ன நினைப்பீங்க, நார்மல் எரெக்ஷன் வந்தால் கூட அது அடையாளமே தெரியாது. ஏன்னா அந்த டைமில் அப்படி இருந்தது எரெக்ஷன், ஏன் இப்போ இப்படி இருக்குது, அப்போ இது வந்து ஏதோ பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிற கும்பல் தான் நிறைய இருக்குது. அப்போ எதுதான் டாக்டர் நம்ம ஆண்மை குறைபாடுன்னு சொல்லலாம்? என்ன மாதிரியான ஸ்டேட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, லைக் வந்து இந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் அது வந்து ஒரு நல்ல ஒரு சைன். உங்களுக்கு வந்து விடிகாத்தால இல்லாட்டி நீங்கள் தூங்குற டைமில் உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்துட்டு போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம். ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து அந்த டைம் ஆக்டிவாக இருக்காது, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்லீப்லேயே வந்து எரெக்ஷன்ஸ் நல்லா வந்ததுன்னா அப்படின்னா நிறைய பிளட் சப்ளை உங்கள் ஆணுறுப்புக்கு போகுது. ஆணுறுப்புக்கு நிறைய பிளட் போச்சுன்னா ஆணுறுப்பு என்ன ஆகும், விரைப்புத்தன்மை வரும். ஸோ இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலோ இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு நடுராத்தில் எழுந்து போகிறப்போ கொஞ்சம் எரெக்ஷன் இருந்தாலோ யூ ஆர் ஆல் ரைட்னு அர்த்தம், பாடியில் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு யோசிக்கிறதுனால வர ப்ராப்ளம் நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படின்னு கேட்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு, சார் எனக்கு அதுவும் வரல சார், அதுக்கு எதாவது பண்ணுங்க. அதை வந்து நம்மளால் உட்காந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது நடந்ததுன்னா நம்மளால் பார்க்க முடியும், புரியுதுங்களா? இல்லாட்டியும் உட்காந்து டெய்லி எனக்கு முந்தின நாள் வந்ததா இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா தெர் வில் பி பீரியட்ஸ் ஒன்றுமே நடக்காத மாதிரி, நைட் டைம் எரெக்ஷன்ஸ், நாக்டர்னல் எரெக்ஷன் சொல்லுவோம், அது வரணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் திடீர்னு சில நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அது வராத டைமில் நோட்டீஸ் பண்ணிவிட்டு எனக்கு அது கூட வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி தான் நம்பர் 1 திங். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மீதி விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணிட்டாலே முக்கால்வாசி தீஸ் பீப்புள் வில் பி நார்மல். இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா
தே ஹேவ் டு பி நார்மல். அவங்களுக்கு இருக்கிறது பயந்தான்றது நம்ம செக்அப் எடுத்தால் தெரிய போகுது. நம்ம வந்து அதை வச்சு நம்ம பாசிட்டிவாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள், வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டு குறைங்க, ஏன்னா கொஞ்சம் ஹார்மோன் பெட்டராக இருக்கும். டெஸ்டாஸ்டரான் ரிச் ஃபுட்ஸ் ஏதாவது நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ், ஸ்லீப் நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க் பண்ணுவாங்க, பிபிஓஸில் இருப்பாங்க, நைட் ஜாபாக இருக்கும், மார்னிங் ஸ்லீப் இருக்காது. அவ்வளோ டயர்டாக இருந்து போய் ஃபியான்சியோட எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஏதோ ஹோட்டல் போனோம், ரூம் போட்டோன்னுவாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கல டாக்டர். எப்படி நடக்கும்? நைட் ஒரு 3 நாள் தூங்கலை, பயம், ரூமில் யாராவது கவு தட்டுவாங்க, ஏதோ ஒரு பேரில் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலாயிரம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நெகேட் பண்ணாமல், எடுத்த உடனே எனக்கு ஒரு வாட்டி என்னால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியல, எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ட்ரபிளில் மாட்ட போகிறீங்க. ஏன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? நாங்கள் வயகரா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வயகரா எடுத்தால் நான் உங்களுக்கு வந்து எரெக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன, நான் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன், 28 வயசு, எவ்வளோ வயகரா எடுக்கிறீங்கன்னு கேட்டால் 100 மில்லிகிராம் வயகரா எடுக்கிறாரு. 100 மில்லிகிராம் வயகரான்றது 70 வயசில் கொடுக்க வேண்டிய மெடிசன். 100 மில்லிகிராம் வயகரா எடுத்துட்டு இருக்காரு. ஏங்க எடுத்தீங்கன்னா, இது யாருமே கொடுக்கல, அவரே ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி அவரே வந்து எடுக்கிறாரு. இல்லாட்டி ஃபார்மசி, பக்கத்தில் இருக்க ஃபார்மசி கிட்ட போய் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சரி இந்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுலேருந்து அவர் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவர் நேச்சுரலாக இயங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். சரிங்க, உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க, அவங்களோட இன்வால்வ் பண்ணலாம், அப்போ தான் இது சரிப்பட்டு வரும்னு சொன்னால், இல்லை என் ஒய்ஃபெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்கள். ஸோ செக்ஸ் ஆகட்டும், ஃபர்டிலிட்டி ஆகட்டும், பார்ட்னர்ஸ் 2 பேரும் போகாமல் தனியாக போய் நிற்கிறதே முதல்ல வந்து ஒரு பெரிய தப்பு. ஃபைன் டாக்டர், நீங்கள் இப்போ சொல்கிறது படி பார்க்கும்போது கொஞ்சம் பய உணர்வு இருந்தாலோ, இல்லை வந்துட்டு இந்த திருமணத்தையே பொதுவாக சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கங்கிறத உலகத்துக்கு அறிவிக்கிறது தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரும் இனிமேல் தே ஆர் கோயிங் டு மேட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எனக்கு அந்த ஒரு ஆக்சஸ் இல்லை, நான் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் நான் வந்துட்டு செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு நேமில் புக் பண்ணுறேன், ஏதோ ஒரு இடத்துல யாரும் என்னை பார்த்துருவாங்களோ, நான் அங்கே போகிறது தெரிஞ்சிருமோ, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் மைண்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக நம்மளால நம்மளுடைய 100% கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஏன்னா அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு செக்ஷுவல் என்கவுண்டர்னு போடுற பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அவங்களோட, புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணணும் உங்களுக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்கள் மேபி ஏதாவது படத்தில் பார்த்துருக்கலாம், அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. இந்த டைமில் இவ்வளோ டென்ஷன் இருந்தால் எப்படி இட் இஸ் ஈவன் பாசிபிள்? பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது? ப்ளஸ் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து இன்டர்கோர்ஸே பண்ணாமல் திடீர்னு ஒரு வாட்டி இன்டர்கோர்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எஜாக்குலேஷன் டைம், அதாவது விந்து முந்துதல் 100% இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு எனக்கு விந்து முந்துதல் இருக்குது, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி திருப்பி போகிறது, என்னால் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, கேர்ள் ஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். இது எல்லாமே நார்மல்னு பீப்புள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இது புரியாததுனால வர பிரச்சனை. நிறைய முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்களோட செக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இல்லை நான் கண்டிப்பாக பண்ணணும், அதுவும் வந்து பொனோகிராஃபியில் பார்க்குற மாதிரி நான் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸே வருது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காது. இவரே ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி, இது வந்து நான் இது ட்ரை பண்ணேன், ஆனால் இப்படி நடந்துச்சு, ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்செட் ஆகிட்டாங்க, எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியல, இப்படியெல்லாம் ஒரு கதை உங்ககிட்ட. ஆமாம், ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. நான் வந்து எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணாலும் அது எப்படியாவது வேற டைரக்ஷனில் எடுத்துட்டு போய் எனக்கு பிரச்சனை, எனக்கு எதாவது பண்ணுங்க, இதுதான் ஸ்டோரி. உங்ககிட்ட வர்றவங்க கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் மேக்ஸிமம் சொல்றீங்க. இல்லைன்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாதுங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்லைங்க, உங்களுக்கு என்ன விடுறதே கிடையாது. இல்லை டாக்டர் எனக்கு எதாவது பண்ணுங்க, நான் பாருங்க நான் இந்த மெடிசன் எடுத்தேன், வயகரா இதோட பெரிய பிரச்சனைனா எனக்கு வயகரா போட்டே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான். ஸோ ஏன் ஒர்க் ஆகணும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்த ப்ராப்ளம் வந்து பாடி இஷ்யூ கிடையாது, மைண்ட் இஷ்யூக்கு நீங்கள் எதுக்கு வயகரா போடணும்? ஸோ அதுவும் ஒரு பிளசிபோ மாதிரி தான் ஆக்ட் பண்ணி. பிளசிபோனா நான் சும்மா ஒரு சக்கரை மாத்திரை கொடுத்து இது ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நினச்சா கூட இட்ஸ் கோயிங் டு ஒர்க் 3 out of 10 times ஒர்க் ஆகும். ஸோ ப்ளஸ் அதனால தான் அன்றைக்கி ஒரு நாள் வயகரா ஒர்க் பண்ணிச்சு, 2 வாட்டி ஒர்க் பண்ணிச்சு, 3வது வாட்டிலேருந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு அவசியமே கிடையாது. தேவையில்லாத ஒரு மாத்திரையை நீங்களே எடுத்துகிட்டு டோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ சிக்கல் வந்து மாட்டிருக்கீங்க. டாக்டர் எனக்கு முதுகு வலி, பயங்கர தலைவலி, அது பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது, நல்லா முதுகு பிடிச்சிக்கும், இல்லை பயங்கரமான ஹெட்டேக் வரும். ஸோ இதில் எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க பசங்க. ஃபைன். இப்போ விந்து முந்துதல்னு சொன்னீங்களா டாக்டர், அப்போ எத்தனை நிமிஷம் என்னால் ஹோல்டு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு விந்து முந்துதல் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? இல்லை இதுக்கு இந்த மாதிரி டெஃபனிஷன் இருக்கா நிமிஷம்னு, இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன்? ஆக்சுவலிங்க இது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இப்போ நீங்கள் வேர்ல்டு ஆவரேஜ்னு பார்த்துக்கோங்க, இது வந்து ஃபர்கெட் த டெஃபினேஷனை விட்டுருங்க. ஸோ 3 to 5 minutes தான் வேர்ல்டு ஆவரேஜ். அதாவது எவ்வளோ வந்து ஆண்கள் வந்து லாஸ் பண்ண முடியும், அதாவது தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் இன்ட்ராவெஜானல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் அப்படின்வாங்க. அதாவது பெனட்ரேட் பண்ண அப்புறம் ஆணூர் பெண்ணூர் உள்ள செலுத்தின அப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் விந்து வருது, அந்த டைம் இன்டர்வலில் தான் நம்ம இந்த 3 to 5 minutes அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டைம் இருந்தாலும்
இது லெஸ் தென் 1 minute அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. பட் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் என்னன்னா, இட் ஷுட் காஸ் பர்சனல் டிஸ்ட்ரெஸ். அதாவது உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டதுனால உங்களுக்கோ உங்கள் பார்ட்னருக்கோ ஒரு மனப்புழுக்கம் ஏற்படணும். அதாவது டிஸ்ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு சீக்கிரம் வந்துடுதுங்க, 30 செகண்டில் வந்துடுது, ஆனால் நான் சூப்பராக செக்ஸ் பண்ணேன்னு சொல்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. 30 நிமிஷம் பண்ணி எனக்கு டாக்டர் 30 நிமிஷம் தான் பண்ணுறேன், எனக்கு பத்தவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அன்லெஸ் அது ஒரு பர்சனல் டிஸ்ட்ரெஸ்ஸை, மனப்புழுக்கத்தையோ ஒரு ப்ராப்ளமையோ க்ரியேட் பண்ணால் தவிர, அந்த ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை உங்களுக்காக க்ரியேட் பண்ணால் தவிர இதை ட்ரீட் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம், அப்புறம் என்ன ஆக போகுது? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் டாக்டர் இந்த முதல் கேள்வியை நான் கேட்டேன், பானோகிராஃபி கூட கனெக்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் சர்வசாதாரணமாக உங்களுக்கு காம நேரம் 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்தோன்னே இப்போ அதே நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி என் பார்ட்னர் எனக்கு செய்யணும்னு உமனுக்கும் தாட் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குமே 2 பேருக்குமே இது தெரியாத விஷயம் தானே. ஏன்னா யாருமே எங்கேயுமே சொல்லி கொடுக்கறது இல்லை, அவங்களா கற்றுக்கிறது, அனுபவத்தில் கற்றுக்கிற விஷயம் இது. எங்கேயுமே இதுக்கு டீச்சிங்கே கிடையாது. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் பயாலஜி சார் ஃபஸ்ட் டைம் ரீப்ரொடக்ஷன் பற்றி ஜுவாலஜியில் படிக்கிறோம். ரீப்ரொடக்ஷன் பற்றி படிக்கும்போது அவ்வளவு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் சார் அந்த பீரியடில் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபேஸ் வச்சுட்டு நடத்தினார் அந்த பாடத்தை. நடத்தி முடிச்சுட்டா இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவருக்கு அதை அப்படியே முடிச்சுட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம். அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். நாங்களாம் ஒரு டவுட்டும் கேட்கல, அப்படியே இது பண்ணிக்கிட்டு அது ஒரு 16 உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு குறுகுறுப்பு படப்படப்பெல்லாம் அந்த மாதிரி. ஸோ டீச்சர்ஸுமே அதை கொஞ்சம் எதுவும் ஓப்பனாக அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இப்போ இப்படி யாருமே சொல்லி கொடுக்காதப்போ எனக்கு ஒரு விஷயம் பானில் பார்க்குறேன், இப்போ அதுதான் உண்மைன்னு எனக்கு தோணுது. அப்போ நானுமே 20 நிமிஷம் 30 நிமிஷம் எனக்கு செய்யணும்னு பெண்களுக்கு தோணலாம், நான் செய்யணும்னு ஆண்களுக்கு தோணலாம். அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது இந்த எனக்கு டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணாத வரைக்குங்கிறது ஓகே. இன்னும் கொஞ்சம் இது அப்படி இல்லவே இல்லைங்கிறத எங்கள் மக்களுக்கு ஒரு தீர்க்கமாக ஒரு ஆணித்தரமாக சொல்லிடுங்களேன். நீங்கள் யூ மேட் அ குட் பாயிண்ட் அந்த செக்ஷுவல் இதை பற்றி, டீச்சிங் பற்றி. ஆமாம், நான் டான் பாஸ்கோ போனேன், எக்மோர். ஓகே, ஸோ எங்களுக்கு வி ஹேட் அ ஃபாதர் அந்த இவங்கெல்லாம். ஆமாம். ஸோ அவர் வைஸ் பிரின்சிபல் கூட. அவர் செக்ஸ் எஜுகேஷன் எடுத்தார். ஐ திங்க் நாங்கள் 9th ஸ்டாண்டர்டில் வி வர் இன்ட்ரடியூஸ்ட், எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க சம்திங் லைக் தட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வி ஹேட் அ லெசன், அதான் இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஒரு லேடி டீச்சர் தான் எடுத்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு 10 பேஜ் இருந்தது அந்த சாப்டர். அப்படியே கீழே பார்த்து படிக்க ஆரம்பிச்சாங்க, கடைன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. நீங்கள் சொன்ன அதே ஸ்டோரி தான். ஐ எம் திங்கிங் இப்போ கூட அதுதான் நிலைமைன்னு எனக்கு தோணுது. இப்போ கம்மிங் பேக் டு பொனோகிராஃபி, நீங்கள் சொல்கிறீங்க அங்கே பார்த்தா 20 minutes பண்ணுறாங்க, 30 minutes. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் பண்ணுறாங்க. நீங்கள் யூ டோன்ட் இவன் நோ அவங்க ட்ரக் எடுத்திருக்காங்களா. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் மெடிசன்ஸ் தட் கேன் டிலே, அதாவது எஜாகுலேஷன் குயிக்காக ஆகாத இருக்கிறதுக்கு. ஏன் கொஞ்சம் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கலாம், ஆல்கஹால் லைட்டாக ஒரு 2 கம்மி குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டீசென்சிட்டைஸ் பண்ணும். அது டீசென்சிட்டைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் டு எஜாகுலேஷன் ப்ரொலாங் ஆகும். ஸோ ஆல்கஹால் எடுத்துருக்கலாம், ட்ரக் எடுத்துருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஐடியாவே கிடையாது, அவர் பீனஸில் ஆணுறுப்பில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம். ஸோ அண்ட் அந்த ஷார்ட் எல்லாம் கண்டினியூஸ் ஷார்ட் நீங்கள் நினச்சிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அது காத்தால் எடுத்து மத்தியானம் எடுத்து லைக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணல. ஸோ யூ ஆர் திங்கிங் இது ஒரே சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படியே முடிச்சாங்க இந்த ஷார்ட்டை, ஒரே ஷார்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஃபார் ஆல் யூ நோ அது ஒரு 5 நிமிஷம் எடுத்துருக்கலாம், அது மத்தியானம் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் செட்டு போட்டு எடுத்துருக்கலாம். ஸோ யூ ஹவ் நோ ஐடியா. ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் எடுத்ததுனால நம்மளால் அதை கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் கம்பேரிசன் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் ஆரஞ்சஸ் கம்பேரிசன் மாதிரி இருக்குது. ஸோ இது இங்கே நம்ம போகவே கூடாது. ஸோ அதனால தான் சொன்னேன், பர்சனல் டிஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா விட்டுருங்க, உங்களுக்கு பார்ட்னர் பிரச்சனை இல்லையா விட்டுருங்க. அதுக்கு தான் கம்யூனிகேஷன் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1 minute எஜாகுலேட் பண்ணுறேனே, உனக்கு ஆர் யூ ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். அப்போ டு யூ வாண்ட் மீ டு டூ சம்திங் எல்ஸ், உனக்கு ஃபஸ்ட்டு ஆர்காசம் வருது, கேன் ஐ டூ சம்திங் எல்ஸ். அப்போ தான் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். உனக்கு கேன் ஐ சாட்டிஸ்ஃபை யூ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஈவன் இஃப் எஜாகுலேட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் எஜாகுலேட் பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் அது எதுவுமே பண்ணாமல் நான் மட்டும் 30 செகண்டில் எஜாகுலேட் பண்ணுவேன், உனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா விமெனுக்கு அந்த செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிளே கொஞ்சம் பில்டப் ஆக டைம் ஆகும். மென்னுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி டக்குன்னு இட் வில் கீப் சேஞ்சிங். ஸோ அந்த செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் பில்டப் ஆகிறப்போ அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். அப்பா சூப்பரான ஒரு பாயிண்ட்டுங்க. அது எல்லாமே நம்ம பான் வீடியோஸில் பார்க்குறது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல். அது சினிமா எடுக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பல $பில்லியன் அதில் பிஸ்னஸ் நடக்குது. அதில் இருக்கிறவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி அவங்களாம் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ். அவங்க என்ன வேணால் மெடிசின்ஸ் எடுத்துருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதான் சார் சொல்ல வராங்க. அதனால அது ஒரு பர்டிகுலர் ஒரு வீடியோ ஒரே நேரத்தில் நம்ம பார்க்குறது அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ரியல்
லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. சூப்பராக போயிட்டு இருக்கு. நான் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சார்ட்ட கேட்கும். டாக்டர், இப்போ நம்ம பெண்களுக்குன்னா இந்த ஜி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆண்களுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 4 பிளேஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர் கோர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு விளையாடி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4 பிளேன்னு போகும்போது அது எந்தெந்த உடம்புல எந்தெந்த இடங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய இடங்களாக இருக்கிறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாங்க இதுவும் அகெயின் இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் திங். அதாவது இந்த இடத்துல இப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம். ரைட் ஃப்ரம் ஃபேஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு இயர்ஸு, நோஸு, லிப்ஸுன்னு சொல்லி நீங்கள் கீழே நிப்பிள்ஸ் அப்படின்னு நமக்கு போனாலும், ப்ரைவேட் ஆர்கன்ஸ்ன்னு போனால் கூட ஒரு பர்சனுக்கு ஒன்று ஒர்க் ஆகும். சில பேருக்கு ஜஸ்ட் டோஸ் கேன் பி வெரி சென்சிட்டிவ். ஸோ ஃபிங்கர்ஸ் கேன் பி வெரி சென்சிட்டிவ். ஸோ எந்த ரீஜன் சென்சிட்டிவாக இருக்குன்றது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சாதான் உண்டு. இப்போ நம்ம இப்போது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோன்றதுக்காக இப்போ நம்ம பெண்களில் ஜி ஸ்பாட்டுன்னு பேசுகிறோம். ஜி ஸ்பாட்ன்றது என்ன? வெஜனல் வாலில் அந்த யூரினரி ஓப்பனிங்க்கு கீழே ஒரு 3 சென்டிமீட்டர் கீழே போனால் ஒரு ஸ்பாட் இருக்குது. அது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஜி ஸ்பாட் ஆகுமெண்டேஷன் அப்படின்றாங்க. ஸோ காலேஜன் இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த ஸ்பாட்டை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பண்ணால் பெண்களுக்கு இன்னும் தூண்டுதல் அதிகமாக இருக்குது. பட் நோபடி நோஸ் அந்த ஏரியாவில் எங்கேயோ இட் வில் பி சென்சிட்டிவ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன? அதாவது கிளிட்டரஸ், அதாவது ஆண்கள் எப்படி ஆணுறுப்பு இருக்கோ அதோட ஹோமோலாக், அதாவது அதுக்கு சிமிலராக ஒரு ஆர்கன் பெண்ணில் இருக்குன்னா அது கிளிட்டரஸ் தான். ஸோ நீங்கள் எப்படி ஆணுறுப்பை டச் பண்ணலன்னா எப்படி ஒரு ஆண்மகனுக்கு ஆர்காசம், அதாவது விந்து வராதோ அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு கிளிட்டரஸை ஸ்டிமுலேட் பண்ணலன்னா ஆர்காசம் உச்சக்கட்டம் வருதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவான டைம்ஸ். அதாவது ஒரு 8 out of 10 விமனுக்கு வெறும் வெஜைனல் செக்ஸ், அதாவது வெறும் யோனி குழாயில் பெனிட்ரேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுனால உச்சக்கட்டம் கிளைமாக்ஸ் வரவே வராதுன்ற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா பாருங்களேன். ஸோ அப்போ எதுக்காக வெஜைனல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி டு டெபாசிட் த ஸ்பம். ஸோ ஸ்பம்மை டெபாசிட் பண்ணால் தான் அது யூட்ரஸ் உள்ளே நீந்தி போயிட்டு அப்புறம் கருக்குழாய் வழியாக கருமுட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆகுன்ற ஒரே ரீசனுக்காக தான் ஒரு ரெசெப்டிக்கல் இருக்குது, ஒரு ஆர்கன் இருக்குது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் அதை தவிர செக்ஷுவல் ஃபீலிங்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெஜைனா பக்கத்தில் போகணுன்னே அவசியம் கிடையாது. ஃபிங்கர்ஸ்லேருந்து, டோஸ்லேருந்து, ஃபேஸ்லேருந்து, நிப்பிள்ஸ்லேருந்து எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன தான் நம்ம புக்கில் கொடுத்துருந்தாலும் ஆண்களுக்கு இப்படி பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இது எல்லாமே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் எந்த பர்சனுக்கு எதுவும் தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வெஜானல் இன்டர்கோர்ஸே பிடிக்காமல் இருக்கலாம். வெஜானல் 2 minutes பண்ண அப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன் வருது, எனக்கு எரிச்சல் இருக்குது, எனக்கு அங்கே பண்ணாதன்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏனல் செக்ஸ் பிடிச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தவிர நோபடி வில் நோ. ஸோ யாராலையும் போய் இங்கெல்லாம் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், அங்கெல்லாம் டச் பண்ணி பாருங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். இது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியனில். ஏன்னா இதை நீங்கள் அன்லெஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தவிர ஸ்டாண்டர்டாக யாருக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ கப்பிள்ஸ்க்கு சைக்கோசெக்ஷுவல் தெரப்பின்னு ஒரு தெரப்பி மூலமாக இந்த நான் கான்சுமேட்டட் மேரேஜஸ் இருக்குது. அதாவது திருமணமாகி செக்ஸே பண்ண முடியாத கப்பிள்ஸ்னு ஒரு பெரிய கும்பல் இருக்குது. அது எத்தனை பேர்னா 10 கப்பிள்ஸ் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 or 7 people திருமணமாய் 3 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, செக்ஸே பண்ணல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெஜைனல் இன்டர்கோர்ஸ்க்கு ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் உங்கள் மைண்டு அப்படியே பிளாக் ஆகி அது பண்ண முடியலன்னா எந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியுமே நான் பண்ண மாட்டேன். கட்டி பிடிக்கிறது பண்ண மாட்டேன், முத்தம் கொடுக்குறது பண்ண மாட்டேன், நிப்பிள்ஸை டச் பண்ணுறது பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னா ஏன்? ஆனால் அங்கே போகிறீங்க, அந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுறீங்க, அந்த ஆக்டிவிட்டி ஃபெயில் ஆகுது, நமக்கு செக்ஸ் வராது அப்படின்ற ஒரு மென்டல் இதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, அந்த சிறையில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அந்த சிறையிலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணணும்? பேசணும். எது கரெக்டான செக்ஸ்ன்றது தெரியணும். எது அடுத்தவங்களை சந்தோஷப்படுதோ அது மட்டும்தான் நல்ல செக்ஸு. நீங்கள் அது பண்ணாமல் கண்டதையும் பண்ணி புக்கில் படிச்சேன்னு சொல்லி கண்டதையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடி கதவே திறக்க மாட்டேன். இதுதான் உண்மை. இது ஒரு பயங்கரமாக, இது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்குது டாக்டர். ஏன்னா செக்ஸ்னாலே இன்டர்கோர்ஸ் தானே நமக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்டர்கோர்ஸே பண்ண தேவையில்லை. அப்போனா நீங்கள் சொல்கிறது படி பார்க்கும்போது டாக்டர் இன்டர்கோர்ஸே இல்லாமல் கூட உச்சக்கட்டம் அடைய முடியுமா? ஆமாம், 100%. ஏன்னா பெண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள் மாஸ்டர்பேட் பண்ணால் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஜாக்லேட் ஆக போகுது. பெண்களுக்கு வெஜைனல் இன்டர்கோர்ஸே இல்லாமல் வெறும் கிளிட்டோரல் ரப்பிங்கில் மட்டுமே பெண்களுக்கு ஆர்காசம் உச்சக்கட்டம் வரும். நிறைய பெண்களுக்கு ஏனல் ஸ்டிமுலேஷனில் வரும். அது என்ன டாக்டர்? நிப்பிள் ஸ்டிமுலேஷன்ல நிறைய பேருக்கு நான் கவனிச்சேன். ஏனல் செக்ஸ்னு சொன்னீங்க, இப்போ ஏனல் ஸ்டிமுலேஷன், அது என்ன ஏனல்னா எனக்கு தெரியல. இல்லை, ஏனல்ன்றது பேசிக்கலி வெறும் ஆசன வாயில ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகே. ஸோ இது ஆண்களுக்கும் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேமன் ஏன் நிறைய பேர் நீங்கள் டாப் பண்ணுவாங்க, பாட்டம் பண்ணுவாங்க, வெர்சடைல்னு சொல்லுவாங்க. ஸோ டாப்ன்றது அவங்க இன்டர்கோர்ஸ் பெனட்ரேட் பண்ணுறது, பாட்டம்ன்றது யாராவது அவங்கள பெனட்ரேட் பண்ணுவாங்க, வெர்சடைல்னா ரெண்டுமே பண்ணுவாங்க. ஸோ ஏன் அவங்க பாட்டமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆர்காசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டும் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ப்ராஸ்டேட்ன்றது அந்த விந்து பை.
அந்த ப்ராஸ்டேட் ரப்பிங், ப்ராஸ்டேட் ஸ்டிமுலேஷனும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால் ஏனல் ஸ்டிமுலேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ப்ளே பண்ணுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏனல் ப்ளக், ஏனல் டாய்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக வந்து செக்ஸ் டாய்ஸில் வந்து விற்கிறதுக்கு ரீசன் ஏன்னா இந்த ஏனஸும் ரொம்ப, அதாவது மலக்குடலும் ஒரு ரொம்ப முக்கியம், ஆசனவாய் மலக்குடலும் ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்பில் ப்ளே பண்ணுறதுன்றதுக்கு ஒரு அர்த்தம். ஸோ இப்போ வெஜைனல் இன்டர்கோர்ஸ்ன்றது கிளியராக அது ஒரு ரெசெப்டக்கிள் அங்கே வந்து ஸ்பெர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. நம்ம ஏதாவது அதில் ஒரு இப்போ எவல்யூஷன் என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அதுலேருந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும், அப்போ தான் நம்ம வந்து அதை பண்ண தூண்டுவோம். ஸோ நீங்கள் போய் வெஜைனல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ளஷர் வரும் அப்படின்றது உங்கள் பாடிக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை திருப்பி 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 பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்காக எவல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க, போய் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க செக்ஸு, பட் வந்து அது ஃபெயில் ஆகிடுது. ஏதோ ஒரு ரீசனால இந்த ஆண்மகனால் பெனட்ரேட் பண்ண முடியல. அப்போ உங்கள் என்ன ஆகும், உங்கள் ஈகோ கம்ப்ளீட்டாக காலி, ஏன்னா உங்களால் செக்ஸ் பண்ண முடியல, கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டாக போச்சு. அண்ட் இது எனக்கு ஒரு வலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் எதுக்கு திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு போகணும், நான் அதுக்கு என் ஒய்ஃப் பக்கத்துலேயே போகாமல் இருந்துறேன், நான் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு போகிறேன், இல்லாட்டி எனக்கு ஏதோ உடம்பு வலி இருக்குது, தலைவலி இருக்குது, ஆஃபீஸில் வேலை இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் தானே சரக்கு அடிக்கிறேன். இதுதான். இதே மாதிரி லைஃப்பில் ஒன்றுமே பண்ணாமல் ஓடிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இத்தனைக்கும் இது ஒரு சிம்பிளான விஷயம், ஜஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு வந்து கொஞ்சம் பேசினால ஒரு 3-4 மந்த்ஸில் கிளியர் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த தேவையில்லாமல் இழுத்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி இது வந்து ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. சின்ன சின்ன பசங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தா. ஒன்றுமே இல்லை, ஆனால் சைலண்ட்டாக சஃபர் பண்ணுறவங்க நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் இப்போ நான் இது சொன்னதுலேருந்து ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நீங்கள் யாரோ பார்க்குறீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா உடனே அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணி தான் பேபி வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். இது நம்ம சொசைட்டியில் வந்து படாத ஒரு அவலம். இது அவ்வளோ காமனாக இருக்குது, பட் யாருமே இதை வந்து பேசுறது கிடையாது. யாருமே பேசுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிபடி திங்ஸ், ஓ தேர் ஹேவிங் குட் செக்ஸ், நல்லா செக்ஸ் பண்ணுறாங்க, பாப்பா வந்துச்சு பாரு அடுத்த. இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமான உண்மை. இது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு போய் சேரணும். இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் இருக்குது, நம்ம தேவையில்லாமல் கஷ்டப்பட வேணாம். மெயினாக ஆண்களுக்கு போய் சேரணும். ஏன்னா ஆண்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வரேன் இப்படி உட்காந்துருக்கேன் அவங்ககிட்ட, இப்போ இந்த ஆண் வந்து அவரால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியலன்னா அவர் வந்து இப்படி இருப்பார், சொல்லுங்கள் சார் சார், அவரோட டோனே மாறிடும், கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருக்காது, பாடி லாங்குவேஜ் வராது, அந்த பொண்ணு மட்டும் பேசும், அப்புறம் சொல்லுப்பா நீ சொல்லுப்பா நீ சொல், இப்படி தான். ஸோ அந்த பொண்ணு மட்டும் உட்காந்து பேசிட்டுருவோம். இதில் பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம எல்லாம் சூப்பரு, வெறும் வந்து அந்த பையனுக்கு தான் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த பையனை நீங்கள் தனியாக போய் மாஸ்டர்பேட் பண்ண சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொர்னோகிராஃபி ஜாலியாக பார்ப்பாரு, மாஸ்டர்பேட் பண்ணுவார், ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ப்ராப்ளம் எப்போ வருது, இந்த பொண்ணும் ஈக்குவேஷனில் வந்தால் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ கப்பல் இஷ்யூ. தனியாக இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கன்னா அவர் கூப்பிட்டு நான் வயக்ரா கொடுக்குறது இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட். ரெண்டு பேரையும் வர வச்சு அங்கே இருக்கிற ப்ராப்ளமை தெரிஞ்சு சைக்கோசெக்ஷுவல் தெரப்பி அந்த கப்பலுக்கு கொடுக்கணும். இட் இஸ் ஆல்வேஸ் அ கப்பல் ப்ராப்ளம், தனி நம்பர் பிரச்சனையே கிடையாது. ஃபைன், டூ குட் டாக்டர், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆன்சர். ரொம்ப நல்ல ஆன்சர் இது. நான் புரிஞ்சுக்கிறது சரி அப்படின்னா, ஆணும் பெண்ணும் அதாவது மனம் விட்டு பேசி கொண்டாடி கழித்து மகிழப்பட வேண்டிய ஒரு உணர்ச்சி இது. அப்படி அவங்க இல்லைன்ற பட்சத்தில் பெண் தனியாக சந்தோஷமாக இருக்கலாம், ஆண் தனியாக சந்தோஷமாக இருக்கலாம். 2 பேரும் சேரும்போது தான் பிரச்சனைனா 2 பேர் மேலேயும் தான் பிரச்சனை. அதாவது ஒரு ஆண் வந்து என்னால் தான் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை, ஒரு பெண் வந்து என்னால் தான் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. கரெக்ட், அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கப்பல் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க செக்ஷுவல் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாமா? இது அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் வந்து எதில் ஹாப்பியாக இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் கேட்குறவங்க ஹாப்பி இல்லைன்னு சொல்கிறீங்க, அது பெட்டில் ஹாப்பியாக இல்லை அவுட் சைட் ஆஃப் பெட்டான்னு எனக்கு தெரியல. இப்போது லெட்ஸே பெட்டுன்னே வச்சுப்போமே. ஆமாம், நான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை அவங்களுக்கு பிறக்கலன்னா நமக்கு என்ன தோணுன்னா யாருக்கோ ஒரு பிரச்சனை போல, அவுட் சைடர்ஸ்க்கு தோணும்ல, யாரோ 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏதோ சரியில்லை போல, ஏதோ சரியாக நடக்கல போல அப்படின்ற ஒரு தாட் வரும்ல. அப்படி இருக்கா நான் கேட்குறேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் 2 பேருமே சந்தோஷப்பட்டு இவங்களும் உச்சக்கட்டம் போய் அவங்களும் உச்சக்கட்டம் போய் கொண்டாடி கூட இருக்கலாம். ஆனால் குழந்தை இல்லாத அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டும் கூட இருக்கும்ல லைஃப்பில். 100% நான் நிறைய கப்பல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறேன். இப்போ ஏன்னா இப்போ வரவங்க எல்லாம் கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, பேங்கிங்கில் இருக்காங்க, ஃபினான்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15-16 ஹவர்ஸ் வேலை செய்வாங்க. எஸ்பெஷலி இந்த MBA பசங்களாம் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் சாலிடாக வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள போய் நீ பேபி பிளான் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, இப்போ அடுத்து எனக்கு ப்ரொமோஷன் வரணும், எனக்கு இதெல்லாம் டைம் இல்லை, பாப்பா வந்தால் நான் பார்த்துக்கணும், ஸோ நான் போஸ்ட்போன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணி ஹாப்பியாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னொரு சைடு ஆஃப் த காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டி நம்மளை விடாது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லைன்னா எங்கே போனாலும் கேட்க ஆரம்பிச்சிருது. ஸோ கேட்க ஆரம்பித்தா ஒரு மனப்புழுக்கும், ஒரு டென்ஷன், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஸோ இப்போ செக்ஸ் எப்படி ஆகிடுது, என்ஜாய்மெண்ட்டுக்காக செக்ஸ் பண்ணுறதில்ல, பேபி எப்போ வரும், இன்னைக்கு பண்ணால்
அடுத்த மாதம் நான் வந்து எனக்கு பீரியட் வராமல் இருக்குமா, நான் ப்ரெக்னென்ட் ஆவேனா, இந்த தாட் வந்து மைண்டில் ஓட ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன். எவ்ரி டைம் பீரியட் செக் பண்ண வேண்டியது, பீரியட் வந்துச்சா, ஐயோ அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகல, அப்போ எதுக்காக பண்ணோம், ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது அந்த பையனை பார்த்து. அந்த பையன் யோசிப்பான், எதுக்குடா நம்ம போய் செக்ஸ் பண்ணுறோம், எப்படி இருந்தாலும் வந்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேபி ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிடுது அந்த வீடு. ஓகே. ஸோ நோ மோர் வந்து இது ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல், எப்படா பாப்பா வரும், எப்போ வந்து நம்ம ஊர்வாய் அடைப்போன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வேலை செஞ்சால் கண்டிப்பாக வந்து செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே போகிறது. இந்த ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரிசல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுக்கு பயங்கரமாக அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராசஸை என்ஜாய் பண்ணால் தன்னை போல ரிசல்ட் வரும். கரெக்ட். ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டை விட்டுறோமோ அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை மறந்துடுறோம். ஜேர்னியை மறந்துடுறோம். அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். என்ன? கரெக்ட். ஓகே டாக்டர், இப்போ 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா இது பண்ணுது. ஆனாலும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும் டாக்டர்? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மை, அந்த இன்ஃபர்டிலிட்டின்றது ரொம்ப 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 காமனாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து குளோபல் வார்மிங் தான். ஸோ ஓசோன் லேயர் டெப்ளீஷன், அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோன் யூசேஜ், சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலப்படம், எக்ஸஸ் ஹீட்டு, இதெல்லாம் லேப்டாப் யூசேஜ், இதெல்லாம் சேர்ந்து வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து குறைச்சிட்ருக்கு. ஸோ மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டின்றது அதிகமாக போயிட்டே இருக்குது. அண்ட் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து பிகாஸ் கெரியர் ட்ரிவனாக இருக்கிறதுனால த டைம் ஏஜ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது அவங்க எப்போ எந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எந்த டைமில் வந்து இது பேபி பிளான் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெண்களுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவோன்னா ஒரு ஒரு ஃபிக்ஸட் ரிசர்வ் பூல் ஆஃப் முட்டை இருக்குது, அதாவது எக்ஸ் இருக்குது. ஒரு மாதமும் அந்த பீரியட் வரப்போ அந்த எக் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டைமெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த ஓவேரியன் ரிசர்வ்ன்றது ரொம்ப குறைஞ்சப்புறம் நீங்கள் போய் வந்து பேபின்னு ட்ரை பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் யங்காக இருக்கிறப்போ ஒரு 30க்கு முன்னாடியே பேபி பிளான் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு வரலையா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒரு 1 or 2 years ட்ரை பண்ணுங்க. முடியலையா, தயவு செஞ்சு போய் டாக்டரை பாருங்கள். ஸோ பல ரீசன்ஸ் இருக்கலாம், பட் அது நீங்கள் போய் செக் பண்ணால் தான் தெரியும். நம்ம உட்காந்து அசியூம் பண்ணிட்டு இது தானாக நடக்கும்னு சொல்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம நிறையா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி எபிசோடாக அது இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது எந்த அளவுக்கு நான் செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்கணும்னு எனக்கு என்னமோ தோணுது. எங்கேயுமே ஒரு முகம் சுழிக்காமல் முழுக்க ஒரு நாலேஜாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பயம் இன்னைக்கு தேதிக்கு இருக்குல்ல டாக்டர், இதை பற்றின. இன்னொன்று என்னென்னா, முன்னாடியாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி, இப்போ வந்து அபண்டன்ட் இன்ஃபர்மேஷன். எக்ஸாக்ட். ஈச் இண்டிவிஜுவல் வந்து டாக்டராக மாறிடுறாங்க இல்லையா? இப்போ அவங்களே பார்த்துட்டு நமக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. ஸோ மோர் ஆஃப் அ மென்டல் திங் தான் செக்ஸ் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு சில விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் டாக்டர், சும்மா ஜென்ரலாக இருக்கக்கூடிய காமன் மித்துன்னு. இப்போ பீனிஸ் சைஸ் டஸ் இட் மேட்டர் ஆனா? பீனிஸ் சைஸுங்க லைக் எதுக்காகன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து பேபி பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு பீனஸ் சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 inches இருந்தாலே வந்து அந்த பீனஸ்னால், எரெக்ட் பீனஸ்னால் வெஜானா உள்ளே போய் ஸ்பெர்ம் வந்து டெபாசிட் பண்ண முடியும். மேலும் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஸ்பெர்ம்ஸ்னால ஸ்விம் பண்ண முடியும். ஸோ வெளியில் டெபாசிட் ஆனால் கூட உள்ளுக்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து 8 out of 10 விமனுக்கு வந்து வெஜைனல் இன்டர்கோர்ஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லைன்னு. ஸோ உங்களுக்கு பீனஸ் சைஸ் வந்து ஒரு 7 inches இருந்தாலும் சரி, பீனஸ் சைஸ் 3.5 inches இருந்தாலும் சரி, கிளிட்டரல் ஸ்டிமுலேஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆர்காசம் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கவே முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து கற்பனைகள். ஏன்னா நீங்கள் வந்து வெஜைனாவோட எலாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது பெண் உறுப்புடைய எலாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா பேபியோட தலை எவ்வளோ பெருசு. ஸோ இந்த அளவுக்கு வந்து விரிவடையக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பீனஸ் வச்சுருந்தாலும் இந்த வெஜைனா கேன் அகாமடேட், எவ்வளோ வேணால் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஸோ இந்த வித்து வச்சு தான் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுன்றதுலாம் கிடையாது. கிளிட்டரல் ஸ்டிமுலேஷன்லேயே பெண்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் as long as you have penetration பண்ணுற அளவுக்கு ஒரு பீனஸ் இருந்தால் அதுவே போதும். அதாவது நீங்கள் இஃப் யூ டேக் ஆஃப்ரிக்காலேருந்து நீங்கள் வந்து கொரியா வரைக்கும், நீங்கள் வியட்நாம்லாம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீனஸ் சைஸ் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். ஸோ அங்கே 7 inches ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி about 3.5 to 4 inches தான் நார்மல்னு வரும். பட் எல்லாரும் தேர் ஆல் ஹேவிங் அவங்கவுங்க நிலைமையில அவங்கவுங்க நல்ல ஒரு செக்ஷுவல் லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் லைக் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இதுதான் நமக்கு நார்மல்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. இங்கே தேவையில்லாமல் கண்டவங்களோட கம்பேர் பண்ணுறதுனால வர பிரச்சனைகள் தான் இந்த பீனஸ் சைஸ் ப்ராப்ளம். ஓகே, இப்போ பேட் செக்ஸ்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? அதாவது இந்த மாதிரிலாம் செய்ய வேணாம், இது வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபெக்டியஸ்,
இது கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பேட் செக்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? மெயின் திங் வந்து ஹைஜீனுங்க. ஸோ ஹைஜீன். ஹைஜீன் வந்து செக்ஷுவல் ஹைஜீன் இஸ் வெரி அதை இம்பார்ட்டன்ட். பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். ஜென்ரலாக ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு ஃபோர் ப்ளே பண்ணால் கூட ஜென்ரலாக கெட்டிங் ரெடி ஃபார் தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெட்டிங் ரெடினா பேசிக்லி டர்ட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஊர்லாம் சுற்றிட்டு வந்திருக்கீங்கன்னா ஒரு சிம்பிள் பாத் எடுத்திங்கன்னா போதும். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோஷன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு வாஷ் யூனோ சோப் வாட்டர் போட்டு ஒரு வாஷ் பாடி வாஷ் பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தென் நஃப். எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு பண்ண வேணாம். பட் இப்போ சப்போஸிங் நீங்கள் வந்து ஏனல் செக்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சா மட்டுமே காண்டம் அணிகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன சொன்னாலும் இட்ஸ் ஒரு செப்டிக் பிளேஸ், மலம் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அங்கே பாக்டீரியா இருக்கும், அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓரல் செக்ஸ் பண்ணால் கூட டெஃபினட்டாக வந்து அந்த இடம் க்ளீனாக இருந்தால் தான் இன்ஃபெக்ஷன் வராது. இல்லாட்டி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப காமனாக நிறைய ஆண்கள் பெண்கள் வருவாங்க வந்து, டாக்டர் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு, செக்ஸ் பண்ணேன். சரிங்க, ஓரல் செக்ஸ் பண்ணிங்களா? ஆமாம், ஓரல் செக்ஸ் பண்ணேன். ஸோ டெஃபினட்டாக அந்த கிருமிகள் வந்து த்ரோட் உள்ளே போய் ஒரு இன்ஃபெக்ஷன் வர நிறைய காரணம் இருக்குது. ஸோ அதனால் கிளென்லினஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக எதுவுமே ஃபேன்சியாக பண்ண வேணாம். ஜஸ்ட் சிம்பிள் வாஷ். செக்ஸுக்கு முன்னாடி ஒரு குளியல் போட்டாலே அது மோர் தென் எனஃப். ஆமாம் டாக்டர். ஏன்னா உலகத்தில் வந்துட்டு யாராலையும் மறுக்கவே முடியாத, யாருமே வேண்டான்னு சொன்னாலும் அவங்கள விடாத ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த செக்ஸ் தானே நான் நினைக்கிறேன். இதை நம்ம ரொம்ப புனிதப்படுத்தி அப்படி எல்லாமும் கூட வச்சுருக்கோம். அப்படி இல்லாட்டி ரொம்ப கீழே இறக்கி வச்சுருக்கோம். இது நம்ம ஒரு நார்மல் ஸ்டேட்லேயே இல்லை. நம்மளுடைய சொசைட்டியில் இது வந்துட்டு நார்மலே கிடையாது. ஒன்று ஹை எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் வச்சுருக்கோம், இல்லைன்னா லோ எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் வச்சுருக்கோம். நம்ம ஒழுக்கத்தையே இது கூட நம்ம கம்பேர் பண்ணுற ஒரு வழக்கம் நமக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் தெளிவாக பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. இதை பற்றி கேட்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஒரு பார்னோகிராஃபி பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமே தவிர, ஒரு டாக்டர் வந்து இவ்வளோ க்ளீனாக இந்த மாதிரியெல்லாம் ஒரு கூட இருந்து ஒரு அக்கறையோடு சொல்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் அதை கேட்குறதுக்கு வாய்க்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி பேசுனீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கே இந்த சென்ஸ் என்னென்னா, உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறதுனால சொல்கிறேன். நான் பெரிய எனக்கே அப்படி சொல்லலை. வேறு நான் உங்களை லாஸ்ட் 10 இயர்ஸாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஸ்டில் அந்த நீங்கள் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக, ஓ மை காட் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்க்குற நிறைய பேருக்கு அது அப்படி இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க. உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இல்லை இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அவசியம் நீங்கள் இதை பாருங்கள். உங்கள் பார்ட்னரோட சேர்ந்தே நீங்கள் இதை பாருங்கள், இந்த பாசிட்டிவிட்டி பாருங்கள். சார் பேசினது என்னங்கிறத கேளுங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மனஸ்தாபங்கள் இருக்குது, நைட் லைஃப்பை பற்றி பேச முடியலன்னு தோணுச்சுன்னா கூட அதுக்கு வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் பேசினா தான் அது நடக்கும். இல்லை நான் டைரெக்டாக சாரை போய் பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் சாரை போய் பார்த்தா சாருமே நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் மருந்து கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் பேசினா சரியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டைம் டாக்டர். ரொம்ப ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். நிறைய நம்ம நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அது இப்படி இல்லை அப்படின்னு உடச்சிருக்கு. இது உடல் சம்மந்தமானது இல்லை, மனம் சம்மந்தமானதுங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய தடவை தேங்க்யூ சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு பத்தாது நாங்கள் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் தேங்க்யூ. லாஸ்ட் ஃபார் அ மினிட் நீங்கள் நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேச விரும்புறதுனா யூ கேன் ஸ்பீக். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் வந்து இந்த இன்டர்வியூ தேநீர் இடைவேளையில் பண்ணது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் மைண்டட் இன்டர்வியூன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்டாக வர ரீசனும் அண்ட் நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அந்த ரீசனும் கிட்டத்தட்ட அது வந்து சிங்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நான் என்ன பாப்புலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அந்த பாப்புலேஷன் வரமாட்டேங்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சின்ன பசங்க வந்து மிஸ்கைட் ஆகாமல் கரெக்டாக வந்து அவங்க இருக்கிற பயத்தெல்லாம் சொல்லி வந்து, ஓகே டாக்டர் இது கரெக்டாக உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் அவங்கள வந்து பார்க்குறேன்ற சொல்கிறது, அது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விதத்தில் நான் வந்து சொசைட்டிக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியுது. இன்றைக்கி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேநீர் இடைவேளைக்கு ரொம்ப நன்றி. ஃபைன் டாக்டர். இது உங்களுக்கு ஆராவில் சத்துமாவுன்னு சொல்லி தேநீர் இடைவேளையினுடைய சொந்த ப்ராடக்ட் இது. ஒரு 36 கிரெயின்ஸ் அரிசி, பாரம்பரியமான விஷயங்கள் அதெல்லாமே போட்டு அரைச்சது. சுகர் இருக்காது, ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, கலர் இருக்காது, எதுவுமே இருக்காது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்லாம், யாருனாலும் சாப்பிட்லாம். நானே ட்ரை பண்ணுறேங்க. கண்டிப்பாக டாக்டர். அதான் இது பற்றி நான் பேசும்போது எனக்கு என்னென்னா, நம்ம இந்த நீங்கள் வாக்கிங் போகிறது நல்லது, டெஸ்டோஸ்டிரான் இம்ப்ரூவ் பண்ணுற ஃபுட்ஸ் நல்லதுன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ மீன் லைக் மென் வந்து டெஸ்டோஸ்டிரான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு பம்பிங் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறாங்க. இதில் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் இருக்கிற ஓன் டெஸ்டோஸ்டிரான், உங்களுடைய ஓன் டெஸ்டோஸ்டிரான் தான் உங்களுடைய
விந்து அதாவது ஸ்பெர்மோட மெச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக டெஸ்டாஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் மூலியமாகவோ மாத்திரை மூலியமாகவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியோட ஓன் ஸ்பெர்ம் மெச்சுரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற டெஸ்டாஸ்ட்ரான் குறைஞ்சிரும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுன்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ வெளியிலேருந்து கல்யாணம் ஆகாதவங்க அதை ராதர் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க டெஸ்டாஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ உடம்புல இருக்க டெஸ்டாஸ்ட்ரானை எப்படி டாக்டர் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது தான் அடுத்த முக்கியமான கேள்வி. நம்பர் 1 திங் வெயிட் லாஸ். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பாடியில் கொழுப்பு இருக்கோ அவ்வளோக்கு உங்கள் பாடியில் இருக்கிற டெஸ்டாஸ்ட்ரான் எல்லாமே அந்த ஃபேட் ஸ்டோர்ஸில் ஈஸ்ட்ரஜனாக மாறிடும், அதாவது ஃபீமேல் ஹார்மோனாக மாறிடும். ஸோ அந்த ஃபீமேல் ஹார்மோனாக மாறாமல் இருக்கணும்னா உங்கள் கொழுப்பு சத்தை நீங்கள் குறைச்சே ஆகணும். அதுக்கு முக்கியமான திங் டயட்டிங், ரெண்டாவது எக்ஸசைஸ். நீங்கள் வாக்கிங் பண்ண உங்கள் டெஸ்டாஸ்ட்ரான் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் பயங்கரமாக மேரத்தான் ஓடினீங்கன்னா டெஸ்டாஸ்ட்ரான் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அது குறையுதுன்னா எனி ஸ்ட்ரெஸ் ஆன் த பாடி, பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் பாடி மேலே போட்டிங்கன்னா டெஸ்டாஸ்ட்ரான் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சூப்பராக ஓடுறேன் எனக்கு ஏன் சார் டெஸ்டாஸ்ட்ரான் கம்மியாக இருக்குன்னா, ஏன்னா அந்த பாடி வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அதை கணக்கு பண்ணி டெஸ்டாஸ்ட்ரான் லெவல் வந்து குறைக்குது. ஸோ மெயின் திங் வெயிட் லாஸ், வாக்கிங் அண்ட் டெஸ்டாஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸு. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது தான். மில்க் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து சோயா எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், இது எல்லாமே எக்ஸ் எடுத்துக்கலாம். ஆல் திஸ் இஸ் டெஸ்டாஸ்ட்ரான் ரிச். இது போதும். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் டெஸ்டாஸ்ட்ரானுக்காக எடுக்காதீங்க. மிக முக்கியமான விஷயம், ஆன்லைனில் போய் தெரியாமல் டாக்டர் பரிந்துரை இல்லாமல் நீங்களே பார்த்து அது இதுன்னு ஏதாவது போட்டு சாப்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதில் என்ன கலந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க டாக்டர், இந்த டெஸ்ட் வேணால் ஒன்று எடுத்துக்கோங்க, எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீர்த்தன்மை இருக்கா இல்லை இது மாதிரி இருக்கா, அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? ஸோ பேசிக்லி நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்குன்னா, இந்த ப்ரீமெரைட்டல் செக்அப்னு சொல்லுவோம். ப்ரீமெரைட்டல் செக்அப்பில் என்ன பண்ணுவோம்னா ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட்டில் பேசிக்லி காமன் பிளட் கவுண்ட்ஸு, சுகர் ஏதாவது இருக்கா, அப்புறம் அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, டெஸ்டாஸ்ட்ரான்லேருந்து பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கேன்ஸ், அதாவது விரையில் எப்படி இருக்குது, விரையோட சைஸ் நல்லா இருக்கா, விரையில் ஏதாவது கட்டி இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்கேன்ஸ் பண்ணால் இது ஒரு ப்ரீமெரைட்டல் செக்அப் மாதிரி நமக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்றதை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி தாங்க இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவிட்டி, இது நிறைய பேருக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு மிக உறுதியாக நான் நம்புகிறேன். கார்த்திக் குணசேகரன் சாருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். ஆராவில் சத்துமாவு வழங்கும் இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.